கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே காட்டு யானை தாக்கி 2 பெண்கள் உயிரிழந்த நிலையில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் முரளியிடம் கேட்கலாம். முரளி, இது குறித்த மேலும் தகவல்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே ஒற்றை காட்டு யானை தாக்கியதில் அன்னியாலம் கிராமத்தை சேர்ந்த ஆனந்த் என்பவரது மனைவி வசந்தம்மா மற்றும் அதே ஒற்றை யானை தாக்கியதில் தாசரப்பள்ளி கிராமத்தை சேர்ந்த வெங்கடேஷ் என்பவரது மனைவி அஸ்வத்தம்மா ஆகிய இருவர் சம்பவ இடத்தில் பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றனர். மேலும் அன்னியால கிராமத்துல பாத்தீங்கன்னா 2 மாடுகளை தாக்கி சம்பவ இடத்திலே அந்த 2 மாடும் உயிரிழந்திருக்கிறது. இதனால் ஆத்திரமடைந்த அன்னியால கிராம மக்கள் மற்றும் தாசரப்பள்ளி கிராம மக்கள் தேன்கனிக்கோட்டை வன அலுவலகம் முன்பாக அதாவது தேன்கனிக்கோட்டை அஞ்சட்டி சாலையில் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதே போல அதாவது அரசு தேன்கனிக்கோட்டை செல்லக்கூடிய சாலையிலும் அமர்ந்து தனித்தனியாக 2 இடத்திலும் சாலை மறியல் நடைபெற்றது. இது சம்பவ இடத்திற்கு தேன்கனிக்கோட்டை டிஎஸ்பி முரளி அவர்கள் சம்பவ இடத்திற்கு பேச்சுவார்த்தை நடத்தினர். அதாவது வன உயிரிழப்பு ஊருக்குள்ள வராமல் தடுக்க வேண்டும். இது போன்ற தொடர்கதையாக இருக்கிறது, உயிரிழப்பு ஏற்படுவது தொடர்கதையாக இருக்கிறது. வனத்துறையினரிடம் இது சம்பந்தமாக கேட்டபொழுது வனத்துறையினர் இது நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய யானை கிடையாது, இது கர்நாடக மாநிலம் பன்னார்கட்ட வனப்பகுதியிலிருந்து இந்த யானை வந்திருப்பதாகவும், அதாவது கூட்டத்தில் இருந்து பிரிந்திருப்பதால் இந்த ஒற்றை யானை மிகவும் ஆக்ரோஷமாக இருப்பதால் இந்த யானையை அதாவது 35க்கும் மேற்பட்ட வன ஊழியர்கள் தொடர்ந்து இந்த யானையை கண்காணித்துட்டு இருக்குங்க. இருப்பினும் கும்பலாபுரம் கிராமம் சுற்றியுள்ள இருக்கக்கூடிய கிராம மக்கள் அதாவது வீட்டை வெளியே வர வேண்டாம், பாதுகாப்பாக இருக்கும்படியும் வனத்துறையினர் தொடர்ந்து அறிவுறுத்தி வந்துட்டு இருக்கிறனர். சரவணன், தங்களது தகவல்களுக்கு நன்றி முரளி. దానికి